நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலில் ஏற்கனவே பழைய முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம். கட் ஆஃப் வந்து இந்த டெட் பேப்பர் 2க்கு வரும்பொழுது அதிகப்படியான கட் ஆஃப் வந்துச்சு. இன்றைக்கி பாஸ் பண்ணிவிட்டு நல்ல கட் ஆஃப் எடுத்தவங்க கூட வேலைக்கு போக முடியாத நிலைமை இருக்குது. இது காரணம் என்ன அப்படின்னா, யாரும் படிக்கிறது இல்லை அப்படின்னுட்டு நாம் நம்மளே ஏமாற்றிக்கிறோம். அவங்க ப்ரிப்பேர் பண்ணல, எல்லாருமே எக்ஸாமுக்கு அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது. எனக்குவே ஒரு கமெண்ட் வந்திருந்தது. 2 வருடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு கடின முயற்சியும் எஃபோர்ட்டும் போட்டிருக்கிறாங்க. சில பேர் 1.5 வருடமாக படிச்சுட்ருக்காங்க, சில பேர் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தான் வந்து நமக்கு வந்து கமெண்ட்ஸ் வருது. ஸோ இதை தான் நம்ம பிஜிடிஆர்பிக்கு நான் சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம். நல்ல எஃபோர்ட் போட்டால் தான் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வாங்க முடியும். நல்ல கட் ஆஃப் மதிப்பெண் இருந்தால் மட்டுமே நாம் வந்து வேலைக்கு போக முடியும். சாதாரணமாக இப்போ ஒரு எம்பிபிஎஸ் இல்லைனா வந்து ஒரு ஐஐடி போகிறது கூட நல்ல கட் ஆஃப் வேண்டியது இருக்குது. 720 அவுட் ஆஃப் 720 கூட நீட்டில் வாங்கிடுறாங்க. இன்றைக்கி ஒரு 550 எடுத்தால் தான் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கே போக முடியும். 550க்கு மேலே எடுத்தால் தான் முடியும், இல்லைனா முடியாது. முன்னால் அப்படி இல்லை. அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300 நாளே வந்து ஒரு கன்ஃபார்மாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ வந்து போட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. ஸோ அந்த போட்டியை சமாளிப்பதற்கு நம்மளிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் தான். சப்ஜெக்டில் அதிகமாக மதிப்பெண் வாங்கணும், எஜுகேஷன் சைக்காலஜியில் அதிகமாக மதிப்பெண் வாங்கணும், ஜிகேலையும் அதிகமாக மதிப்பெண் வாங்கணும். இந்த 3ம் சேர்ந்தால்தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை வந்து கண்டிப்பாக தர முடியும். இப்போ டெட் நியமன தேர்வை பொறுத்த மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் கிடையாது. சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது, அது போக வந்து ஜிகேன்னு ஒன்று இருக்குது. இந்த 3ஐயும் நீங்கள் கிராஸ் பண்ணி வரும்பொழுது தான் உயர்ந்தபட்ச மதிப்பெண்ணுக்கு நீங்கள் வர முடியும். கடந்த 2 வருடமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை, தேர்வர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நிறைய பேர் இப்போ நம்மகிட்டே சைக்காலஜியே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் படித்து முடித்து விட்டு ரெகுலராக நம்மளோட வந்து டச்சப்பில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நன்றாக ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது யூ ஹாவ் டு கீப் இன் டச் வித் த டாபிக். தொடர்ந்து அந்த படித்து கொண்டே வரணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சும்மா வந்து அவங்க சொன்னாங்க சிலபஸ் மாறுது, டிஆர்பி வராது, எல்லாம் பணம் கொடுத்து போகிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நிச்சயமாக வந்து நம்ம படிக்கணுங்கிற ஆர்வமே இருக்காது. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும், நான் 110 அண்ட் அபவ் எடுக்கணும், ஸோ அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, நான் எப்படிலாம் வந்து அதற்கு உழைக்கணும், எதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணோம், முந்தின டெஸ்ட்டில் நான் எதில் விட்டுட்டேன், ஸோ அதை நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சால் மட்டுமே சொல்ல முடியும். நான் போனதில் எனக்கு 1 மார்க்கில் போச்சு, சரிங்க நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அது தெரியாது. அப்போது ஒரு கீ ஆன்சர் போட்ட உடனே நாம் வந்து எந்த டாப்பிக்கில் ஒரு 10 டாபிக் இருக்குன்னா எந்த டாப்பிக்கில் குறைவாக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறோம், ஏன் வாங்கியிருக்கிறோம், அப்போ அதில் வந்து இன்னும் வந்து நம்ம எஃபர்ட் நல்லா போடலை அப்படின்ற மாதிரி ஒரு செலக்டிவாக நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தா தான் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மார்க் அதிகமாக வாங்க முடியும். அவங்களுக்கு எது கஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, டோன்ட் டேக் எவ்ரிதிங் கிராண்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதையுமே லைட்டாக எடுத்துக்கவே கூடாது. ஸோ இது படித்த மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இல்லை. அதே மாதிரி எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பயிற்சியும் முயற்சியும் இருக்கணும். இது கிளாஸஸில் நல்ல கோச்சிங் கிளாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய செல்ஃப் எவாலுவேஷனும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான பிரத்யேகமாக வந்து கிளாஸஸும் டெஸ்ட் பேட்சும் வந்து போய்கிட்டே இருக்குது. நம்ம இதில் ஜூனில் வந்து அதுக்கடுத்த பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. ஏற்கனவே டெமோ கிளாஸஸ்னான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. எப்படி நம்மளுடைய கிளாஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ், அப்புறம் அது போக வந்து தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம், காமர்ஸ்க்கான மெட்டீரியல்லாம் போய்கிட்டு இருக்குது. காமர்ஸ் கிளாஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது. இந்த மே மந்த்துக்கான எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸஸ் வந்து மே மந்தில் முடிஞ்சிடும். ஜூன் மாதத்துக்கான அடுத்த பேட்சுக்கு கீழே தர நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ அதிக கட் ஆஃப் வரும் பொழுது நாம் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. இப்போவே நன்றாக விழித்து கொள்ளுங்கள், நன்றாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல ஒரு பிளான் வச்சுக்கோங்க. பிளான் பண்ணால் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணவே முடியும், நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்களும் ஒரு அரசு ஊழியராக ஆக முடியும். எதுவும் எளிதல்ல, முயற்சி செய்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டால் நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு விஷயம் திரும்பவும் நான் உங்களை ரிமைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா,
சிலபஸ் சேஞ்சஸ் என்பது கண்டிப்பாக இருக்காது. அதில் சில மாற்றங்கள் அப்டேஷனோடு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதுவே மாறாமல் கூட வரலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி கல்லூரி டிஆர்பிக்கு கொடுக்கக்கூடிய சிலபஸ் கூட போய் பாருங்கள், ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் படித்த பாடத்துலேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதில் இன்னும் புதுசாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நம்பிக்கையை வையுங்கள். நன்றாக ஒரு இருக்கிறதுல இப்போ நல்லா ஒரு வெல்வர்ஸ்டாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். தொடர்ந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வேறு எதுனாலும் உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்குங்க. அடுத்து நியமன தேர்வு டெட்டு பேப்பர் 2க்கான நியமன தேர்வு முடிந்து கூடிய விரைவில் அவங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். கூடிய விரைவில் அவங்களுக்கான போஸ்டிங்கை போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டெட்டு பேப்பர் 1க்கான நியமன தேர்வுக்கான தேதி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து நமக்கு காலேஜ் டிஆர்பியும் கொடுத்தாச்சு. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றது பிஜிடிஆர்பி தான் என்றதை மறந்துடாதீங்க. அது வெகு காலம் இல்லை, விரைவில் வந்துடும். ஸோ அதை எதிர்பார்த்து நல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அப்பப்போ கிடைக்கக்கூடிய அப்டேஷனையும் பாருங்கள். ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைக்காலஜி கிளாஸுக்கு விருப்பம் இருந்தால் கீழே தொட நம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் மட்டும் வேணுனாலும் மெட்டீரியல் எந்த மீடியமாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. காமர்ஸ்க்கான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது, பிற சப்ஜெக்ட்டுக்கு இல்லை. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.